ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான கோயிலை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். கருடன் வழிபட்ட 9 சுயம்பு நரசிம்மர்கள் இதை தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த பிளேஸ் பற்றி தெரிஞ்சிருக்க நிறையவே வாய்ப்புண்டு. தெரியாதவங்க இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். சரி வாங்க, இன்றைக்கான அந்த கோயிலை பற்றி நம்ம பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை நரசிம்மர் செவ்வாய் கிரக தாக்கத்தை செவ்வாய்க்கிழமைகளை வணங்குவதும் சிறப்பாக கருதப்படுது. நான் போடுறதும் ஒரு செவ்வாய்க்கிழமை வீடியோ தான் இது. அகோபில நரசிம்மர் உக்ரமூர்த்தியான இவர் மலை மீது எழுந்தருளியுள்ளார். புராதன பெருமாள் இவர் தான். ரெண்டாவது பார்கவ நரசிம்மர் மலையடியாரத்தில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளார். ராமரால் வழிபட்டவர் இவர். பார்கவன் அப்படிங்கிறது ராமபிரானுடைய திருப்பெயர்களில் ஒன்று. இது அகோபிலம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற நரசிம்மரை பற்றி தான் நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க வரோம். மூணாவதாக இருக்கிறவர் யோகானந்த நரசிம்மர். மலை மீது தென்கிழக்கு திசையில் 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கார். உக்ரமாக அவதரித்த நரசிம்மர் இங்கே யோக நிலையில் அமர்ந்துள்ளார். பிரகலாதனுக்கு யோகம் கற்பித்த மூர்த்தி இவராம். சத்ரவத நரசிம்மர் கீழ் அகோபலத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கார். குடை வடிவில் அமைந்துள்ள கோயிலில் பத்மபீடத்தில் அமர்ந்த வண்ணம் காட்சி தரும் நரசிம்மர். அரிய வகை கருங்கல்லாலான திருவடிவம். குரோத இல்லை வராக நரசிம்மர் பாபநாசினி நதிக்கரையில் கிழக்கில் லக்ஷ்மி நரசிம்மரும் வராக நரசிம்மரும் கோயில் கொண்டுள்ளாங்க. இரட்டை நரசிம்மர் தலம் அப்படிங்கிற பெயருடைய இந்த இடத்துல பார்த்தா வேதகிரி கருடாத்ரி மலைகளுக்கு இடையான பள்ளத்தாக்கு தெரியும். வராக குண்டத்திலிருந்து பாபநாசினி நதி ஓடி வருவதையும் பார்க்கலாம். கரஞ்சா நரசிம்மர் இல்லை சாரங்க நரசிம்மர் மேலகோபிலத்திலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் கரஞ்சா மரத்தடியில் கோயில் கொண்டு கையில் வில்லேந்தி உள்ளதால் இந்த பெயர் இவருக்கு வந்திருக்கான். மாலோல நரசிம்மர் மானா லக்ஷ்மி, லோலன் அப்படின்னா பிரியமுடையவன். நரசிம்மரின் உக்கிரத்தை லக்ஷ்மி தனித்தபடியால் லக்ஷ்மி பிரியரான பெருமாள் பிராட்டியை மடியில் அமர்த்தபடி லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி கொடுக்குறாரு. அகோபிலத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது. பாவன நரசிம்மர் பவனி நதிக்கரையில் கோயில் கொண்டதுனால இப்பெயர் பெற்றாராம். அகோபிலத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலத்தில் வருடாந்திர உற்சவம் ரொம்ப சிறப்பாகவே நடக்குமா. ஜுவால நரசிம்மர் மேருமலையில் வீற்றிருக்கிறாரு. இரண்யனை வதைத்தவர் இவரே. வதைத்த இடமும் இதுதான் அப்படிங்கிறது. இந்த நரசிம்மரை தரிசிக்க மிக குறுகிய வழியில் போனோமா. 8 கைகளுடன் 4 கைகளுடனும் 2 நரசிம்மர் திருவடிவங்கள் இருக்குது. சிங்க முகமும் மனித உடலும் உள்ள நரசிம்மருக்கு பொதுவாக இருப்பது ஒரு தலை 4 கைகளே. இரண்யனுக்கு அஞ்சி வேறு பகுதிகளில் ஒளிஞ்சு வாழ்ந்த முனிவர்கள் இரண்யவதத்திற்கு பின்னாடி பகவான் நரசிம்மர திருக்கோலத்தை அவங்களுக்கு காட்டியருள வேண்டுகிறாங்களாம். அதற்கு இசைந்த பெருமாளே அந்த வண்ணமே முனிவர்களுக்கு காட்சி தந்தார். அந்த மாதிரி காட்சி தந்த தலங்கள் தமிழகத்தில் 8 இடங்களில் இருக்கான். இவற்றில் பூவரசன் குப்பம் நடுவில் இருக்க அதை சுற்றி சோளிங்க நரசிம்மர், நாமக்கல் நரசிம்மர், அந்திலி நரசிம்மர், சிங்கப்பெருமாள் கோயில் அதை தென் அகோபிலன்னு சொல்லுவாங்களாம். பரிக்கல் நரசிம்மர், சிங்கிரி கோவில் லக்ஷ்மி நரசிம்மர், சித்தனைவாடி நரசிம்மர் ஆகிய தலங்கள் இருக்கான். யோக நரசிம்மரோட சிறப்பு குழந்தை சீர்திருத்திட சீற்றம் கொள்ளும் தாய் ஒரே நொடியில் கோபம் தணிந்து குழந்தையை கொஞ்சி பராமரிக்கிறாங்களாம். இது போல தான் இரண்டென திருத்த உக்ர வடிவமாக வந்த நரசிம்மரும் சீக்கிரமே யோகத்தில் அமைதியில் ஆழ்ந்து விடுவாராம். விஷ்ணுவை போகமூர்த்தி அப்படின்னே பரவலாக கருதினாலும் அவர் தக்ஷணாமூர்த்தியை போல தன்னிலையே நிறைவு காணும் ஞானமூர்த்தியாக தரிசிப்போர் ஞான நிலையை அடையிறதுக்கு உதாரணமாக இருப்பதே யோக நரசிம்ம ரூபமாக. நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நரசிம்மமூர்த்தியை வழிபாடு செய்பவர்கள் தம் பகைவர்களை எளிதில் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்றைக்கி இந்த கதையை நான் ஏன் எக்ஸைட்டடாக சொன்னேன் அப்படின்னு சொல்லலாமா. ஸோ அது என்னென்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து யாரெல்லாம் தாத்தா பாட்டி கூடலாம் வளர்ந்தீங்களோ அவங்க நிறைய போன இடம் வந்த இடம்லாம் சொல்லுவாங்க. அப்படி எங்கள் பாட்டி போன ஒரு ட்ரிப்பு மந்திராலயம் அகோபிலம் இதெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய டைம் அந்த கதை சொல்லுவாங்க. இருந்தாலும் அப்போ நாங்கள் அவ்வளோ வெளியெல்லாம் போகமாட்டோம். கோயிலுங்களுக்கு வெளியூர்களுக்கு எஸ்பெஷலாக போனதே கிடையாது. அந்த மாதிரி டைமில் இந்த கதைகளை கேட்க கேட்க ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த அகோபில நரசிம்மரெல்லாம் பார்த்துருக்காங்க. நிச்சயமாக எனக்கு டைம் இருந்தால்
டைம் இருந்தாலும் எனக்கு போகிறதுக்கான குடுப்பினை இருந்தால் நிச்சயமாக அங்கே போய் பார்த்துட்டு ஒரு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும் அப்படின்னு எங்கள் பாட்டி நிறைய சொல்லியிருக்காங்க. நமக்கும் அங்கே போகிறதுக்கான சான்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ். பை பாய்.